ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஐபிஎல் மேட்ச் நம்பர் 47 டெல்லி கேபிட்டல்ஸ்க்கும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்கும் நடக்குது. எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொல்கத்தா ஈடன் கார்டன்ஸ் கிரவுண்டில் தான் நடக்குது. இந்த மேட்சோடைய ஃபுல் அனாலிசிஸ், பிளேயர் யார் உள்ளே வருவாங்க, பிளேயர் ஃபிக்ஸ்டு பிளேயர்ஸ் யாரெல்லாம், அது மாதிரி யாருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதே மாதிரி வென்யூ ப்ராக்ரஸ் பார்த்துட்டு பாருங்கள். அப்போ தான் அது உங்களுக்கு மேட்சுக்கும் சரி நீங்கள் மேனுவலாக நீங்களே டீமை மேக் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அது மாதிரி டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னுனாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்கே எதுவுமே ப்ரீமோ எதுவும் கிடையாது. ஜஸ்ட்டு நம்ம ஐடியாவை ஷேர் பண்ணுறோம். உங்களுக்கான ஐடியாவை நீங்கள் அந்த இதில் ஷேர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. இப்போ இந்த ஈடன் கார்டன்ஸோடைய பிச் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் பேட்டினுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி வச்சுட்டாங்க. பவுலர்ஸால் அந்த இடத்துல பெருசாக டாமினேட் பண்ண முடியல. முதல்லாம் பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் ஸ்பின்னர்ஸ் டாமினேட் பண்ணுவாங்க. பிளேயர்ஸுக்கு சம்டைம்ஸ் மேட்ச் ஸ்லோ டவுன்ஸ் ஆகும். அப்படி ஸ்பின் ஸ்ட்ராங் இல்லாத டீம் செகண்ட் இன்னிங்ஸ் பவுலிங் போடும்போது மட்டும்தான் சேசின் ஈஸியாக இருந்திருக்கு. இப்போ அப்படிலாம் இல்லை. எல்லா மேட்சும் பார்த்தீங்கன்னா 250 ரன் அடித்தாலும் ஈஸியாக அடிச்சிடறாங்க. ஸோ அப்படியே இந்த இது இருக்குமா அப்படின்னா சம்டைம்ஸ் ஒரு 4 மேட்ச் 5 மேட்ச் பேட்டிங்னுக்கு இருந்துச்சுன்னா ஒரு மேட்ச் மாறலாம். அது அந்த மாதிரி நம்ம டீம் ரெடி பண்ணணும். ஏன்னா சப்போஸ் நம்ம பண்ற அந்த விஷயம் பேட்டிங் பவுலிங்க்கு சப்போர்ட் பண்றது ஆகும் அப்படின்னா நமக்கு அது லாபம். டோட்டல் மேட்ச் பிளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 91ல் ஃபர்ஸ்ட் வின் பண்ணவங்க 38, செகண்ட் 53. ஆவரேஜ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 180க்கு மேலே ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. எபோவ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 190 18 டைம்ஸ் பண்ணியிருக்காங்க. பிலோ ஸ்கோர் 150 27 டைம்ஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் லாஸ்ட் வரைக்கும் இருந்த அந்த கண்டிஷன்ஸ் அந்த மாதிரி இருந்திருக்கு. அந்த பிலோ ஸ்கோர் 150 தான் அதிகமாக இருந்திருக்கு. ஏன்னா அந்த மாதிரியான கண்டிஷன்ஸும் அமைஞ்சிருக்கு. இப்போ இதுல இந்த ரீசெண்டா நடந்த சில மேட்சஸ்ல பாத்தீங்கன்னா எல்லா மேட்சுமே 200, எல்லா மேட்சும் 200. பவுலிங் பண்ணவங்க சேசிங் பண்றவங்களும் 200 அந்த மாதிரி தான் அடிச்சிருக்கிறாங்க. காரணம் அந்த அந்த ஸ்பின்னுக்கான அந்த இது செகண்ட் இன்னிங்ஸ்ல கிடைக்க மாட்டேங்குது. டியூனாலையும் சரி அந்த பிச் அப்படி பண்ணியிருக்கிறாங்க. நீங்க பேட்டிங்க்கு சப்போர்ட் பண்ற மாதிரி எடுத்தீங்கன்னா அந்த மாதிரியே எடுங்க. ஆனால் ஒரு டீம் 2 டீமாவது பவுலிங்க்கும் சப்போர்ட் பண்ற மாதிரி எடுங்க. சப்போஸ் ஸ்பின் ஒர்க் ஆகுது. இப்போ 2வது மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா 4 விக்கெட் ஸ்பின்னர்ஸ் எடுத்திருக்காங்க. அதே இதை கூட எடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா ஒருவேளை டாமினேட் பண்ணலாம். இப்போ அந்த அக்சர் பட்டேல் இருக்காங்க, குல்தீப் யாதவ் இருக்கிறாங்க, ஸ்டப்ஸுக்கு ஒருவேளை ஓவர் கொடுக்கலாம். இந்த மாதிரிலாம் நடந்து விக்கெட் ஏதாவது கிடைச்சிச்சுன்னா ஒரு சில வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் லாஸ்டா நடந்த 3 மேட்சஸ் தான், அது 4 மேட்சஸ் போட்டிருக்கு. 3 மேட்சஸ்ல பாத்தீங்கன்னா 13 விக்கெட் தான் ஸ்பின்னர் எடுத்திருக்காங்க, 23 விக்கெட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எடுத்திருக்காங்க. அதுல ஸ்பின்னர்ஸ் 2 விக்கெட் தான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல எடுத்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல தான் 11 விக்கெட் எடுத்திருக்காங்க. இப்போ ஒருவேளை டெல்லி செகண்ட் பவுலிங் போடுறாங்க அப்படின்னா டியூ அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னா மேபி ஒரு சில வாய்ப்புகள் அவங்க பண்றதுக்கு இருக்கு. அதே மாதிரி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நிறைய விக்கெட் எடுத்திருக்காங்க, செகண்ட் இன்னிங்ஸ்ல கம்மியா எடுத்திருக்காங்க. அப்படி இந்த மாதிரி இருக்கு. டெல்லி டீமோடைய பிளேயிங் லெவனை மேக்ஸிமம் மாற்ற மாட்டாங்க. ஒருவேளை வார்னர் வந்தா மட்டும்தான் அந்த சாய்வோப்புக்கு அங்க மாத்துற மாதிரி இருக்கும் இல்லையே, மற்றபடி பெரிய அளவுக்கு மாற்ற மாட்டாங்க. ஏன்னா அவங்க வின்னிங்லே வர்றதுனால அதை அப்படியே கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக டீம் அப்படியே தான் கொண்டு போவாங்க. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு பேட்டிங் நல்லா தான் இருக்கு, ஆனால் அந்த பவுலிங் தான் அவங்களால அந்த இதை பண்ண முடியல. மேபி ஸ்டார்க்குள்ள வரலாம், இல்லை சமீரா வச்சே உள்ள போவாங்க, இல்லை ஏதாவது ஒரு ஸ்பின்னர் அடிஷனலா அந்த எஸ் சர்மான்னு ஒருத்தர் உண்டு, அவரை கூட உள்ள கொண்டு வரலாம். மேபி ஸ்பின் அட்டாக் பண்ணி பார்க்கலாம், ஏதாவது செகண்ட் இன்னிங்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ல தான் ஆனால் விக்கெட் விழுந்திருக்கு. சப்போஸ் ஸ்பின் பண்ணி ஏதாவது எட்ஜ் வாங்கி அவுட் ஆகலாம். அந்த மாதிரியான ஐடியால கொண்டு வரலாம். மேபி அவங்க சேஞ்சஸ் கண்டிப்பா ஆனால் பண்ணுவாங்க. இந்த 2 டீமுக்குமான 8 ஸ்டாட்ஸ் டீம் ஸ்ட்ரென்த்தை பார்த்தீங்கன்னா பொதுவான டீம் ஸ்ட்ரென்த் இப்போ டெல்லிக்கும் இருக்கு, கொல்கத்தாக்கும் இருக்கு. மேட்ச் வின் பண்ணியிருக்கிறது இவங்க 17 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க, அவங்க 15 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஆனால் வென்யூல கேகேஆர் தான் ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்போ நம்ம லாஸ்ட் மேட்ச் கூட சென்னையில பார்த்தோம். நம்ம எஸ்ஆர்எச் டீம் ஸ்ட்ராங்கா இருந்தா கூட அந்த வென்யூவோட அந்த இதை அவங்களால அதை பண்ண முடியல. ஸோ இப்போ அந்த மேட்ச் கேகேஆர் வின் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ நீங்க கேகேஆருக்கு சப்போர்ட் பண்ணி டீம் போடுங்க, அதே நேரத்தில் டெல்லிக்கும் போடுங்க, போடாம இருக்காதீங்க, கண்டிப்பா போடுங்க. ஏன்னா கேகேஆர் அந்த அந்த வென்யூவை டாமினேட் கொஞ்சம் சில டீம்கள் அப்படி தொடர்ந்து பண்றாங்க. ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று நடந்த சிஎஸ்கே மேட்ச் பற்றியான ஒரு சின்ன ரிவ்யூ மாதிரி பார்த்துட்டு அடுத்து பார்க்கலாம்.
நம்ம சொல்லியிருந்தோம் மேக்ஸிமம் பேட்டிங்கில் வந்து ஒரு கேப்டன்ஷிப் வருவாங்க, அதுவும் இந்த 9 இதில் வர அதிக வாய்ப்பு இருக்குன்னு. கெய்க்வாட் வந்துட்டார். ஏன்னா ஹெட்டு வந்து ஹிட் ஆர் ஃப்ளாப் பிளேயர் மாதிரியான கண்டிஷனில் இருந்தார். ஸோ அவர் வருவாரா அப்படிங்கிற ஒரு சின்ன டவுட்டு. நான் வந்து கெய்க்வாட் டூபே 2 பேரில் யாராவது வருவாங்கன்னு நினச்சேன். நான் கெய்க்வாட் வந்துட்டாங்க. இப்போ இந்த இதில் பேட்டிங்கில் வந்து இது வந்து வந்திருக்கிறது வந்து கொஞ்சம் ரேர் தான். ஏன்னா ரெண்டுமே பேட்டிங்கில் இருந்து ஒரு இது பேட்டிங்க்கு வருது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு டீம் டாமினேட் பண்ணுவாங்க. ஒன்று ஒரு டீம், அந்த டீம் டாமினேட் பண்ணாங்க அப்படின்னா வருவாங்க. அதே மாதிரியான கண்டிஷன் இருந்தால் வரலாம். இப்போ சிஎஸ்கே வந்து டாமினேட் பண்ணாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா மிச்சல் எப்படி உள்ளே வந்தார் அப்படின்னா, மிச்சல் வந்து பேட்டிங் பண்ணதுனால வரல. மிச்சல் வந்து பேட்டிங் மூலயமா 80 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டாரு. ஆனால் நம்ம சொன்ன மாதிரி பேட்டிங்கில் ஒன்றும் இன்னொரு இதுக்கு தான் போகும். இவர் தேஷ்பாண்டேக்கு தான் அது வந்திருக்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. லாங் ஃபீல்டில் இருந்தார். நேற்று மட்டுமே 5 கேட்ச் பிடிச்சிருக்கிறாரு. 5 கேட்ச் பிடிச்சி 40 பாயிண்ட்ஸு கூட எடுத்து 120 பாயிண்ட்ஸ்க்கு வந்துட்டார். சப்போஸ் இவர் வந்து பேட்ஸ்மேன் கிடையாது, அதாவது நம்ம டீம் சிஎஸ்கே பேட்ஸ்மேனாக பார்க்குறாங்க, ஆனால் இவர் வந்து ஆல்ரவுண்டர் பேட்ஸ்மேன் தான், பவுலிங்கும் போடுவார். சப்போஸ் இந்த மேட்ச் இவருக்கு பவுலிங் கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு விக்கெட்டாவது ஸ்லோ டெலிவரி தான் அதிகமாக போடுவார். ஒரு விக்கெட் எடுத்திருந்தா கெய்க்வாடை விட இவர் தான் சி வந்திருப்பார், கெய்க்வாடு விசி தான் வந்திருப்பார். ஸோ அந்த பிளேயர் ஆப்பர்ச்சுனிட்டியும் நம்ம பார்க்கணும். இப்போ சிவம் துபேனா பேட்டின்னு, கெய்க்வாட்னா பேட்டின்னு, ஹெட்னா பேட்டிங். ஆனால் இவர் அப்படி கிடையாது, பேட்டிங்கும் பண்ணுவார், இதுவும் பண்ணுவார். ஆனால் பவுலிங் போடாமலேயே பார்த்தீங்கன்னா விசி அளவுக்கு வந்துட்டார். அப்போ பவுலிங் போட்டால் சி அளவுக்கு வர வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரியும் நம்ம மென்ஷன் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் இவங்க ஜடேஜா மொயின் அலியில் மேக்ஸிமம் ஒருத்தங்க உள்ளே வருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் ஜடேஜா வந்துட்டாங்க. அதே மாதிரி இவங்க சிவம் துபே கண்டிப்பாக உள்ளே வந்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். கிளாசன் உள்ளே வந்தாலும் சிவிசி கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஏன் அப்படின்னா அவருக்கு வந்து கொஞ்சம் அவர் எப்படின்னா அடிச்சிருவார் பெருசாக, அப்படி இல்லைன்னா ஃபெயிலியர் ஆக தான் இந்த மேட்ச் வாய்ப்பு இருக்குது செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்தவரை. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னால் கொஞ்சம் பண்ணியிருப்பார். ஸோ அதை சொல்லியிருந்தோம். அவரை மாதிரி அவர் சிவிசி வரல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பத்திரானா வந்து டெத் ஓவர் பவுலர், அவரை கண்டிப்பாக நம்ம எடுத்தாகணும்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார் லோ பர்சன்ட்ல இருப்பார், கண்டிப்பாக டீமுக்குள்ளே வருவார். அப்படி இவர் வரலன்னா தீபக் சகர் வருவார்னு சொல்லியிருந்தோம். இவர் புவனேஸ்வர் குமார் வந்துட்டார். அதே மாதிரி தேஷ்பாண்டே வந்து இந்த மேட்ச்சில் வந்தது கொஞ்சம் ஒரு இதுதான். தேஷ்பாண்டேயும் வந்திருக்கிறாங்க, முஸ்தபா ரஹ்மானும் வந்திருக்கிறாங்க, பத்திரானா 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸும் வந்திருக்கிறாங்க. ஏன்னா சிஎஸ்கே டாமினேட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நடக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுலேயும் தேஷ்பாண்டே நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், பவுலிங்கில் வரதா இருந்தால் மேக்ஸிமம் சிவிசி வர்ற அளவுக்கு வர்றாங்க, இல்லை நிறைய பாயிண்ட் எடுக்கிறாங்கன்னா லோ பெர்சன்டேஜ் பவுலர்ஸ் தான் இந்த ஐபிஎல்லை பொறுத்தவரை எடுக்கிறாங்க. இல்லை டெத் ஓவர் பவுலர் வந்து இப்போ பத்திரானா, பும்ரா இவங்க மாதிரி ஹை பெர்சன்டேஜ் பவுலராக இருந்தால் மட்டும்தான் அவங்க பண்ணுவாங்க. இல்லைன்னா மற்றபடி லோ பெர்சன்டேஜ் பவுலர் தான் வந்து பாயிண்ட்ஸ் நிறைய எடுக்கிறாங்க. அதே மாதிரி நிதிஷ் ரெட்டி மார்க்கத்தில் ஒரு ஆள் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் 2 பேருமே வந்துட்டாங்க. ஏன்னா மொயின் அலிக்கு அந்த அளவுக்கு வாய்ப்பு கொடுக்கல, அவருக்கு பேட்டிங்கும் பெருசாக வரல, பவுலிங்கும் பெருசாக வரல. ஸோ அவருக்கான அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அங்கே வந்து கிடைக்கல. ஸோ அதனால கூட இவங்க 2 பேருமே அந்த இடத்துல வந்துட்டாங்க. டிசிக்கும் கேகேஆருக்குமான மேட்ச் வந்து இந்த வென்யூ ப்ராக்ரஸ் நம்ம சொல்லியிருப்போம். அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவர் பிளேயில் மேட்ச் எப்படி மூவ் ஆகிருக்கு அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 5 மேட்ச்சில் எல்லாமே ஹை ஸ்கோர் மேட்ச் தான். சேஸினும் பண்ணியிருக்கிறாங்க, உங்களுக்கு இதுவும் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இதில் என்னென்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணவங்க 2 டைம்ஸ் வின் பண்ணியிருக்கிறாங்க, செகண்ட் பேட் பண்ணவங்க 3 டைம்ஸ் வின் பண்ணியிருக்கிறாங்க. இதில் என்னென்னா பவர் பிளேயில் ஃபஸ்ட் இன்னிங்ஸ்னாலும் சரி செகண்ட் இன்னிங்ஸ்னாலும் சரி மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பவர் பிளேயில் பொறுத்தவரை 2 பக்கமும் ஒரு இங்கே ஒரு டைம் ஒரு விக்கெட் விழுந்தா இங்கே 2 விக்கெட் விழுது. அதே மாதிரி சில டைம் இங்கே 2 விக்கெட் விழுந்தா இங்கேயும் 2 விக்கெட் விழுது. இல்லை இங்கே 3 விக்கெட் விழுந்தா இங்கே 2 விக்கெட் விழுது. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பவர் பிளேயில் பொறுத்தவரை ஒரு 2 ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸும் சரி செகண்ட் இன்னிங்ஸும் சரி மேக்ஸிமம் ஒரு 3 விக்கெட்
2 இன்னிங்ஸ்லையும் சேர்த்து. இங்கே ஒரு விக்கெட்டு, இங்கே ஒரு 2 விக்கெட், இல்லை இங்கே 2 விக்கெட், இங்கே ஒரு விக்கெட், ஒரு 3 விக்கெட் வந்து பவர் பிளேயில் அவுட் ஆகிறாங்க. ஸோ இதை வந்து ஒரு இதாக நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம சுனில் நரேன்லாம் அந்த மாதிரி என்ட்ரி ஆவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரேசர் உள்ளே வருவார். ஸோ அவுட் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இப்போ இந்த இதில் ஹை பர்சன்டேஜ் கேப்டன் பார்த்தீங்கன்னா சுனில் நரேன் தான். விசி வந்து ஃப்ரேசர் இருக்கிறாங்க. பொதுவாக கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வந்து டெல்லிக்கு இதோட பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பெரிய அளவுக்கு ஆவரேஜை வந்து ஹிட்டுகளில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை அதிகமாக யாருக்குமே. யாருக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னா ஆண்ட்ரூ ரசலுக்கு நல்லா இருக்கு. ஸ்ரேயாஸ் ஐயருக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் கொஞ்சம் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. இப்போ அதே மாதிரி விசி ஃப்ரேசர்கிட்ட இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சுனில் நரேனுக்கு வந்து இந்த மேட்ச் பேட்டிங்கில் வந்து கொஞ்சம் த்ரெட்ஸ் இருக்கு. யாருன்னு பார்த்தீங்கன்னா கலீல் அகமது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குல்தீப் யாதவ், அதே மாதிரி ஆண்ட்ரூ நாட்டேஜே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்சர் பட்டேல் பாலில் அடித்தாலும் கொஞ்சம் அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இவருக்கு இந்த மேட்ச்சு கொஞ்சம் அதிகமாக த்ரெட் இருக்குது. அதே மாதிரி ஆண்ட்ரூ ரசலுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு த்ரெட்டுன்ட்டு இருக்குது. ஆனால் இவர் வந்து எப்போவுமே கொஞ்சம் முன்னாடி வந்தார்னா தான் பிரச்சனை. பின்னாடி வந்தால் எப்படியும் ட்ரீம் டீம் அளவுக்காவது பேட் பண்ணுவார். ஆண்ட்ரூ ரசல் வந்து ஒரு சேஃப் பிக்காக இருப்பார். ரிஷப் பண்ட்டு, குல்தீப் யாதவ், இதில் செகண்ட் இன்னிங்ஸ் இப்போ குல்தீப் யாதவ் பவுலிங் பண்ணுறாருன்னா இங்கே டியூ இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் சொல்கிறாங்க. ஸோ ஸ்பின்னு சப்போர்ட் ஆகுமா அப்படின்னு பார்த்துக்குங்க. ஏன்னா குல்தீப் யாதவ், அக்சர் பட்டேலில் ஒருத்தங்களை நீங்கள் வந்து டீமில் இந்த மேட்ச் எடுத்தாலே போதும். ஸோ ரிஷப் பண்ட்டுக்கு வந்து எப்படின்னா அவர் நல்லா ப்ளே பண்ணியிருக்கிறாரு. லாஸ்ட்டு மேட்ச் இப்போ நடந்த ஐபிஎல்லையும் நல்லா அடிச்சிருக்கிறாரு. ஆனால் யார்கிட்ட த்ரெட்டு இருக்குன்னா ஆண்ட்ரூ ரசலு, இந்த மாதிரியான இவங்க வருண் சக்கரவர்த்தி, சுனில் நரேன், இவங்க கிட்டலாம் கொஞ்சம் த்ரெட்டு இருக்கு. ஸோ இவர் ஃப்ளாப் ஆகலாம், இல்லை ட்ரீம் டீம் வரைக்கும் தான் வர முடியும். சிவிசி அளவுக்கு வருவாரா அப்படிங்கிறது ஒரு டவுட்டு. அதே மாதிரி தான் சுனில் நரேன் கண்டிஷனும். சுனில் நரேன் வந்து பவுலிங்கில் வந்து இப்போ பேட்டிங்கில் ஒரு 20 ரன் அடிச்சிட்டாரு அப்படின்னா, பவுலிங்கில் ஒரு விக்கெட் எடுக்கிறாரு அப்படின்னா ட்ரீம் டீம் வந்துடுவார். உங்களுக்கு சிவிசி அளவுக்கு வருவாரா அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இந்த இதில் எப்படின்னா நீங்கள் நரேனை வச்சு ஒரு டீம் போட்டு எடுக்கணும், ஃப்ரேசரை வச்சு ஒரு டீம் போட்டு எடுக்கணும். ஏன்னா இதில் நரேனுக்கும் த்ரெட்ஸ் இருக்குது, ஃப்ரேசருக்கும் த்ரெட் இருக்குது. இப்போ சப்போஸ் நரேன் செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்க, ஸ்பின்னு பெரிய அளவுக்கு சப்போர்ட் ஆகாது, அந்த மாதிரி கண்டிஷன் மாறுது அப்படின்னா தான் நரேன் பேட்டிங்கில் நல்லா அடித்து பவுலிங்லையும் விக்கெட்டை முதலே பவுலிங்கில் விக்கெட் எடுப்பாங்க. ஆனால் நரேனுடைய அட்வான்டேஜ் என்னன்னு நான் சொல்லிடுறேன். நரேனுக்கு ஃபர்ஸ்ட் பவர் பிளேயில் கொடுக்குறாங்க, அவருக்கு வந்து பால் நல்லாவே டேர்ன் ஆகுது, நல்லா டேர்ன் ஆகுது, நல்லா விக்கெட் எடுக்கிற மாதிரியான பவுலிங் போடுறாரு. 4 ஓவர் போட்டுருவாரு, 1 or 2 விக்கெட்ஸ் வேற எடுத்துடுறாரு. ஸோ உங்களுக்கு வந்து டிடி வந்துருவார் மேக்சிமம். ஆனால் சி அளவுக்கு வருவாராங்கிறது நம்ம கேகேஆர் வின்னாகிற டீமில் வச்சு ஒரு டீம்லையும் நம்ம வந்து ரொட்டேஷன் பண்ணி தான் பார்க்கணும். அதே மாதிரி ஃப்ரேசரையும் அந்த மாதிரி ரொட்டேஷன் பண்ணி பாருங்க. இதில் நரேனுக்கு கண்டிப்பாக ஒரு சி கொடுத்து பாருங்க. ஸோ இதில் இருந்து மேக்சிமம் ரிஸ்காக போனீங்கன்னா 3 இல்லைன்னா 2 தான். இதில் ரசூல் வந்து ஒரு சேஃப் பிக்கு, ரசூல் நரேன் ஒரு சேஃப் பிக் மாதிரி தான் இந்த மேட்ச்சில் வந்து இருக்கு. இப்போ பிலிப் சால்ட் வந்து அவருக்கு ஆவரேஜ், வென்யூ ரெக்கார்டு எல்லாமே நல்லா இருக்கு. அவர் இந்த இதில் வந்து நல்லா பண்ணுறாரு. இவர் வந்து எப்படின்னா பவர் பிளேயில் மேபி அவுட் ஆக ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனால் சப்போஸ் அதில் விட்டுட்டாங்க அப்படின்னா இவர் கண்டிப்பாக பெருசாக ப்ளே பண்ணுவார். இவருக்கு த்ரெட்டுன்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இருக்கிற பிளேயர்ஸ்கிட்ட அவர்கிட்ட இல்லை பெரிய அளவுக்கு. யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்ட்ரூ நாட்டேஜி, அவர் பாலில் அவுட் ஆகலாம் ஒரு வாய்ப்பு. ஏன் மற்றவங்க வந்து இந்த ஜே ரிச்சர்ட்சன் அவங்கள வந்து இவங்க எடுத்துகிட்டு வர மாட்டாங்க டெல்லி டீம் மேக்சிமமாக. ஏன்னா பேட்டிங் சப்போர்ட் ஆகுதுன்ட்டு எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. சப்போஸ் அவர் வராரு, ஜே ரிச்சர்ட்சனும் உள்ளே வராரு அப்படின்னா தான் இவர் ஃப்ளாப் ஆவார். இல்லைன்னா சிவிசி அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஒரு வாய்ப்பு, அதாவது பிலிப் சால்ட்டுக்கு சிவிசி அளவுக்கு பண்ண ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது. ரிச்சர்ட்சன்லாம் இல்லாமல் இருக்கிற பட்சத்தில்
ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்டப்ஸுக்கு வந்து இந்த மேட்ச் வந்து எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார் அப்படின்னா, டெல்லி வந்து விக்கெட் முதல்ல லூஸ் பண்ணுறாங்க. ஃப்ரேசர் அவுட் ஆயிடுறாரு, பிருத்விஷா அவுட் ஆயிடுறாரு. பிருத்விஷா கூட ஆவரேஜாக இவங்க கூட ப்ளே பண்ணியிருக்கிறாங்க. சப்போஸ் அவுட் ஆயிடுறாங்க 2 பேரும், அந்த மாதிரி கண்டிஷன் வந்தால் இவர் நல்லா உங்களுக்கு ப்ளே பண்ணி கொடுப்பாரு. ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ இவர் வந்து ஒரு நல்ல ஒரு பிக்காக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மேட்சை பொறுத்தவரை அவர் ஸ்பின்னு இதெல்லாம் நல்லா விளையாடுவார். செகண்ட் இன்னிங்ஸ் ஒரு வேளை பேட்டிங் பிடிக்கிறாங்க அப்படின்னா ஒரு சிவிசி கண்டிப்பாக கொடுத்து பார்க்கலாம். அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ்ல யாராவது ஒருத்தங்களை எடுங்க. லைனப் வந்த பிறகு பாருங்க. இப்போ சப்போஸ் டெல்லி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றாங்க அப்படின்னா கொஞ்சம் பாருங்க, அதுல அக்சர் பட்டேல லைனப்ல எங்க வச்சிருக்கிறாங்கன்னு பாருங்க. அதை பார்த்துட்டு அவரை நீங்க டீம்ல எடுத்தீங்கன்னா சிவிசி கொடுங்க. ஸோ இதில் பொறுத்தவரை உங்களுக்கு சேஃப் பிக்னா இப்போ டெல்லி வின் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்டப்ஸ் அக்சர் பட்டேல எடுங்க. நீங்கள் இப்போ சால்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா அங்கே ரிஷப் பண்ணிட்ட நீங்கள் வந்து லீவ் பண்ணிட்டு வேணா இங்கே சால்ட்டை எடுங்க. இந்த இதில் 3 பேர் எடுத்தால் அந்த இதில் நீங்கள் வந்து அந்த மாதிரி எடுத்து ட்ரை பண்ணுங்க. ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து செகண்ட் இன்னிங்ஸ் கொஞ்சம் நல்லா ப்ளே பண்ணியிருக்கிறாரு இவங்களோட. இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு த்ரெட் அந்த அளவுக்கு இல்லை. ஆனால் சப்போஸ் யாராவது குத்தி பவுன்ஸ் பண்ணுறாங்க, இந்த கலீல் அகமது இல்லை அதே மாதிரி குல்தீப் யாதவ், இவங்க 2 பேர் பால்ல இவர் அவுட் ஆக ஒரு வாய்ப்பு இருக்கு. கலீல் அகமது, குல்தீப் யாதவ். அதே மாதிரி ஆண்ட்ரூ நாட்டேஜே டக்குன்னு ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் வந்து ஒரு இன்ஸ்விங் போட்டு பண்ணுவார், இல்லை பவுன்ஸ் பண்ணுவார். அவர் பால்லையும் அவுட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. வார்னர் மேக்சிமம் உள்ள வர மாட்டாரு இந்த மேட்ச். வந்தாலும் அவர் லோ பெர்சன்டேஜில் இருந்தாருன்னா நீங்கள் டீமில் எடுங்க. ஏன்னா அவருக்கு இன்னும் கொஞ்சம் ரெக்கவர் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஸ்டார்க்கா இல்லை சமீராவான்ட்டு இந்த மேட்ச்சில் பார்க்குறவங்க எடுக்கலாம். மேபி ஸ்டார்க்கை இப்போ உள்ள எடுக்கிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பவுலிங் பண்ணாருன்னா கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. கலீல் அகமது வந்து இந்த மேட்ச்சில் வந்து மேக்சிமம் மஸ்ட் பிக்கில் இருப்பார். அவர் வந்து அதுவும் பெர்சன்டேஜ் எவ்வளோ இருக்காருன்னு பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இந்த இதை பொறுத்தவரை சேஃப்டி பிக்குங்கிறது பார்த்தீங்கன்னா கலீல் அகமது ஃபர்ஸ்ட்டு, 2வது தான் ஸ்ரேயாஸ் ஐயர். இந்த இது வந்து ஃப்ரேசர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் வந்து ஹிட் ஆர் ஃப்ளாப் பிளேயர் தான். அவர் ஒன்று அடித்தா நல்ல வீசி அளவுக்கு அடிக்கலாம், இல்லை கம்ப்ளீட்டாக ஃப்ளாப் ஆயிடுவார். ஏன் அப்படின்னா சுனில் நரேனை பவர் பிளேயில் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேற இன்ஸ்விங் நல்லா பண்ணுற அந்த ஐச்சரானா இல்லை வருண் சக்கரவர்த்தி இவங்களை கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஏன்னா இந்த ஃப்ரேசர் விக்கெட்டை தூக்குறதுக்கு ஸ்பின் கண்ட்ரோல் போவாங்க. நிறைய நல்லா போடுறாரு. ஸோ விக்கெட் எடுக்க ஒரு வாய்ப்பு இருக்கு ஃப்ரேசருக்கு. ஏன் அப்படின்னா ஃப்ரேசருக்கு சில டைம் லூஸ் ஷாட் அடிக்கும் போது நம்ம இவங்க கிட்ட அவுட் ஆகலாம். அப்படி இல்லை அப்படின்னா ரசூல் கிட்ட அவுட் ஆகலாம். ஸோ இவர் வந்து நீங்கள் வந்து டெல்லி வின் ஆகிற டீமில் ஒரு சிவிசி கொடுத்து எடுங்க. ஒன்று இவர் அடிப்பார், இல்லை கம்ப்ளீட்டாக ஃப்ளாப் ஆயிடுவார். ஃப்ளாப் ஆகிறதுக்கு கொஞ்சம் நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒரு முக்கியமான டீமில் வந்து இவரை நீங்கள் எடுத்தீங்கன்னா சிவிசி கொடுக்காம எடுங்க. ரிஸ்கா டெல்லி வின் ஆகிற டீமில் வேணால் கொடுத்து எடுங்க. அப்புறம் இந்த 2 பேரில் நீங்கள் வெங்கடேஷ் ஐயரை எடுக்கிறதே பெட்ரு. ஏன்னா இப்போ விக்கெட் டாப் ஆர்டர் போச்சுனாலும் வெங்கடேஷ் ஐயரை தான் இறக்குறாங்க. அதாவது இப்போ நரேன் அவுட் ஆகுறாரு அப்படின்னா வெங்கடேஷ் ஐயரை இறக்கி விட்டுருவாங்க. இல்லை சால்ட் அவுட் ஆகுறாரு அப்படின்னா அந்த ரங்குஸ்கி இவரை ரகுவன்ஸ்கி அந்த இவரை இறக்கி விட்டுருவாங்க. இந்த மாதிரி தான் அது மாறும். அது வந்து யாரை இறக்குவாங்க அப்படிங்கிறது அப்படிதான் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன் வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத வந்து அதனால அவங்க அப்படிதான் பண்றாங்க. ஸோ நம்ம அதுக்கு தக்கனமாக தான் போக முடியும். இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ நரேன் வந்து பேட்டிங் பெரிய அளவுக்கு பண்ணலை. அவர் செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணுவார் மேக்சிமம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து அவரால் பண்ண முடியல அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வெங்கடேஷ் ஐயரை தான் இறக்கி விடுவாங்க. வருண் சக்கரவர்த்தியை வந்து செகண்ட் இன்னிங்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. ஆனால் பெரிய அளவுக்கு விக்கெட் எடுப்பாரா அப்படிங்கிறது இங்கே வந்து டவுட்டு தான். அதே மாதிரி இந்த இதில் இருந்து மேக்சிமம் 2 பேர் எடுங்க, அதே அதிகம் தான். சமீரா வந்து லோ பெர்சன்டேஜில் இருப்பார், ஃபர்ஸ்ட் பவுலிங் போடுறாரு அப்படின்னா டீமில் எடுங்க. சாய் ஹோப் வந்து இந்த மேட்சோடைய முக்கியமான பிளேயராக இருப்பார். ஏன்னா அந்த பக்கம் 2 வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் இருக்கிறாங்க, இங்கே இவர் இருக்கிறாரு. இவங்களோட ஐடியா அவருக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி பவுலிங் டெலிவரி எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியும். இப்போ ஸ்பின்னு வந்து அவங்க விக்கெட் எடுக்கிறாங்க, சக்கரவர்த்தி அவங்கெல்லாம் எடுக்கிறாங்கன்னா இவர் நல்லா விளையாடுவார். இவர் கொஞ்சம் த்ரெட்டு இருக்கு லெக் ஸ்பின், ஆனாலும் நல்லா விளையாண்டு கொடுப்பாரு. நல்ல ஹிட்டர் தான், பண்ணி கொடுத்துருவாரு.
ஹைச் ராணா, முகேஷ் குமார் இந்த 2 பேர்ல ஃபர்ஸ்ட் பவுலிங் முகேஷ் குமார் போடுறாரு அப்படின்னா நீங்கள் டீமில் கண்டிப்பாக எடுத்து கொண்டு போங்க டெல்லி. இதில் ஹைச் ராணா வந்து ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டாலும் செகண்ட் பவுலிங் போட்டாலும் இப்போ டெல்லி வின் ஆகுது அப்படி ஒரு டீம்ஸ் எடுக்கிறீங்கன்னா அதில் இவரை கொண்டு போங்க. இதில் யார் லோ பெர்சன்டேஜில் ரொம்ப இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு கன்ஃபார்ம் பிக்காக உள்ளே வருவாங்க. ரகுவன்ஸ்க்கு அந்த சொன்ன மாடல் தான். இப்போ நீங்கள் நரேன் அவுட் ஆயிடுவாருன்னு நினச்சிங்கன்னா தான் இவரை நீங்கள் டீமில் எடுக்கணும். லாஸ்ட் மேட்ச் அந்த மாதிரி ஒரு ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இவரை வந்து கொண்டு போகலை, விட்டுட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நடக்க ஒரு வாய்ப்பு இருக்குது. அபிஷேக் போரல் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா பிளேயிங் லெவனில் மேக்ஸிமம் இருப்பார். இல்லை அப்படின்னா இவருக்கு பதிலாக அப்படி இல்லைன்னா இவரை வந்து இம்பேக்ட் பிளேயராக கொண்டு வருவாங்க. இவர் நல்ல பிளே பண்ணுறாரு, விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு, கொஞ்சம் ரன் போனாலும் விக்கெட் எடுக்கிறாரு, லோ பர்சன்டேஜில் இருக்காரு. ஸோ முகேஷ் குமார், ஆர் இஸ்லாமில் நீங்கள் யாராவது ஒருத்தங்களை எடுத்தீங்கனாலே போதும். ஏன்னா ஒருத்தங்க பண்ணால் பெரிய அளவுக்கு இன்னொருத்தங்க பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்போ டெல்லி டாமினேட் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் கம்ப்ளீட்டாக நம்பினீங்கன்னா எடுங்க. ஆனால் இந்த டீமில் பார்த்தீங்கன்னா இதில் இம்பேக்ட் பிளேயராக இவர் வருவார். ஆனால் கொல்கத்தாவில் வந்து பார்த்தீங்கன்னா மேபி பார்த்தீங்கன்னா வேறு யாராவது வரலாம். ஸோ 2 இம்பேக்ட் பிளேயரை டீமில் வந்து 2 பேருமே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்களான்னா அவங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டி பாருங்கள் எப்படி வருதுன்னு. அதுக்கு தக்கனமாக அவங்கள ஒருத்தங்களை எடுங்க. இப்போ ஆர் இஸ்லாம் வந்து எப்படின்னா அவர் டெத் ஓவர் நல்லா பண்ணுறாரு, ஓரளவு செகண்ட் இன்னிங்ஸ் வந்து நல்லா பண்ணுறாரு, அவருக்கு செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா இருக்குது. ஒருவேளை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணுறாரு அப்படின்னா கூட நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் நீங்கள் முகேஷ் குமாரை எடுத்துருங்க. இப்போ எல் வில்லியம்ஸ், ஆர் இஸ்லாமில் ஒருத்தங்களை நீங்கள் மஸ்ட்டாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி அபிஷேக் போரல் வந்து ஒரு 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 டீமில் நீங்கள் எடுத்து பாருங்கள். ரிஷப் பண்ட்டுக்கு பதிலாக கிராண்ட் லீக்கில் எடுத்து பாருங்கள். எல்லாரும் அவரை நோக்கி போகிறப்ப நீங்கள் மாற்றி எடுத்தீங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் சீக்கிரமாக ஏறும். இவர் வந்து பேட்டிங்கும் பண்ணுவார், பவுலிங்கும் பண்ணுவார். வந்தால் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். மேட்ச்சில் ரசூலுக்கு ஒரு சிவிசி கொடுத்து பாருங்கள். நரேனுக்கு வந்து அவர் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிக்கிறாருன்னா ஒரு வேளை த்ரெட்டில் அவுட் ஆகலாம், அது மேபி. ஆனால் பவுலிங்கில் பண்ணுவார், ட்ரீம் டீம் மேக்ஸிமம் வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் வருவார். ஆனால் ஒரு வேளை செகண்ட் பேட்டிங் பண்ணுறாரு அப்படின்னா மேபி இந்த மேட்ச் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஸ்பின்னோடைய இது டியூவில் ஒழுங்காக ஒர்க் ஆகாது, அந்த மாதிரியான கண்டிஷன் இருக்குது. ஸோ வாய்ப்பு இருக்குது, சிவிசி கொடுத்து பாருங்கள். ஆனால் அதே நேரத்தில் ஆண்ட்ரூ ரசலும் உள்ளே வருவாரா அப்படின்னா இந்த மேட்சுக்கு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஃபுல் டாமினேட் பண்ணால் மட்டும்தான் அப்படி வருவாங்க. அப்படி இல்லைன்னா மேக்ஸிமம் அப்படி 2 பேரும் ஒரே இதில் வர்றது ரொம்ப ரேராக தான் வருவாங்க. நீங்கள் எஸ்எல்லுக்கு வேணால் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். குல்தீப் யாதவ் பொதுவாக செகண்ட் இன்னிங்ஸில் வந்து பண்ணலான்னு சொல்லுவோம். ஆனால் இந்த மேட்ச்சில் டியூ வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸே ட்ரை பண்ணி பாருங்கள் அவர் சிவிசி. ரிஷப் பண்ட்டு இந்த மேட்ச் வந்து அவர் எப்படின்னா அவர் இப்போ ஃப்ரேசர் அவுட் ஆயிடுறாரு ஓப்பனில் டக்குன்னு. அதே மாதிரி பிருத்திவிஷாவும் அவுட் ஆயிடுறாரு. இந்த மாதிரியான கண்டிஷன்லாம் இருக்குது அப்படின்னா இவர் கொஞ்சம் அந்த 10 ஓவருக்கு முன்னாடி இறங்குறாரு அப்படின்னா இவர் ரன் கம்மியாக அடித்து அவுட் ஆயிடுவார். சப்போஸ் இவர் ஒரு 20 ரன் அடித்தா கூட விக்கெட் கீப்பரை வச்சு ஒரு ட்ரீம் டீம் வருவார், ட்ரீம் டீம் அளவுக்கு வர ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் சிவிசி வருவாரா அப்படிங்கிறது ஒரு டவுட்டு. ஃப்ரேசர் சொன்ன மாதிரி தான் மேக்சிமம் ஃபெயிலியர் ஆக ஒரு 60% ஒரு அந்த பவர் பிளேயில் ஹிட் பண்ணி இந்த பேட்டிங் பிச்சுங்கிறதுனால தான் நம்ம வந்து பண்ணுறோம். இல்லைனா இவர் ஃபெயிலியராக தான் அதிக வாய்ப்பு. ஒருவேளை அவர் உள்ளே வராரு, ட்ரீம் டீமுக்கு வராரு அப்படின்னா அவர் ஃபஸ்ட்டு இன்னிங்ஸு பேட்டிங் பண்ணுறாரு, இல்லை செகண்ட் இன்னிங்ஸும் பேட்டிங் பண்ணுறாரு. பவர் பிளேயில் அவர் அடிக்கிற இது மட்டும்தான். ஸோ அவர் ஒரு வேளை ஸ்பின்னர்ஸை ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி நேற்று ருத்ராஜ் விளையாண்ட மாதிரி தான். நம்ம இந்த லெஃப்ட் இதில் கொஞ்சம் வேரியேஷன் அவருக்கு இது அவுட் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொன்னோம். ஆனால் அவர் அந்த இதை ஸ்ட்ரைக்கை மெதுவாக ரொட்டேட் பண்ணி மிச்சலுக்கு விட்டார். அந்த மாதிரி பண்ணால் சிவிசி அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். இல்லைன்னா அவுட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஹிட் ஆர் ஃப்ளாப் பிளேயர் தான் அந்த கண்டிஷன். அதே மாதிரி சமீராக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போடுறாருன்னா ஒரு சிவிசி கொடுத்து பாருங்கள். ஒரு ரிஸ்க்கு தான். இந்த மேட்ச் கொல்கத்தா வராது, ஒரு ரிஸ்க்கு. ஒரு வேளை பேட்டிங்னுக்கு மாறுது அப்படின்னா எல்லாரும் பவுலினுக்கு மாறுதுன்னா ஒரு ரிஸ்க். எல்லாரும் பேட்டினுக்கு நோக்கி தான் டீமை ரெடி பண்ணுவாங்க. நம்ம ஒரு 2 டீமாவது பவுலினுக்கு நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா கிராண்ட் லீக்கில் போடுறப்போ அது நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும்.
சாய் கோப்புக்கு இந்த ஆட்ட வாய்ப்பு இருக்குது. ரிஷப் பண்ட்டை விட சாய் கோப்புக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவங்களுடைய லைனப் பாருங்கள், எந்த இதில் இருக்குன்னு பார்த்துட்டு வீசி கொடுத்து பாருங்கள். முகேஷ்குமார் சொன்ன மாதிரி தான், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போடுறாரா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டப்ஸுக்கு வந்து சிவிசி எப்படி கொடுக்கலாம்னா, இந்த மேட்ச் டிசி வந்து தோக்கும், கேகேஆர் தான் வின் ஆகும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃப்ரேசரு அப்புறம் அந்த பிருத்திவிஷா இவங்களெல்லாம் தூக்கிட்டு, இல்லை ஃப்ரேசரு ரிஷப் பண்ட்டு இவங்களை தூக்கிட்டு அந்த இடத்துல நீங்கள் ஸ்டப்ஸை கொடுக்கலாம். இப்போ நான் பிருத்விஷாவை இந்த இதில் நான் வந்து கொடுக்கல. பிருத்விஷா வந்து இந்த மேட்ச் வருவாரா அப்படின்னா, ஸ்டார்க்கு டீமில் இல்லை அப்படின்னா இவர் உள்ளே வர ஒரு வாய்ப்பு இருக்குது. ட்ரீம் டீம் வரைக்கும் அடிப்பார். எப்படின்னா ஃப்ரேசர் ஃபெயிலியர் ஆயிடுவார், இந்த கண்டிஷன் வருது, ஃப்ரேசர் உறுதியாக ட்ரீம் பவர் பிளேலேயே முதல்ல அவுட் ஆகிறாருன்னா இவர் ஒரு நமக்கு எப்படியும் ஒரு 40 பாயிண்ட்ஸ்லேருந்து 50 பாயிண்ட்ஸ் வர எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. பிருத்விஷாவை நான் இதில் மென்ஷன் பண்ணலை. ஸோ அவரை நீங்கள் வந்து டீமில் எடுத்துக்கலாம். இதில் நீங்கள் ஸ்டப்ஸை வந்து இப்போ அந்த மாதிரி டாமினேட் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸில் சிவிசி கொடுத்து பாருங்கள். அக்சர் பட்டேல் பேட்டிங் பண்ணி பவுலிங் பண்ணி பேட்டிங் பண்ணால் மட்டும்தான் விசி அளவுக்கு வர முடியும். பேட்டினும் கிடைக்கணும். வெறும் பவுலிங்கை வச்சு இவர் இந்த மேட்ச் சிவிசி அளவுக்கு வருவாரான்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போட்டால் தான் உண்டு. இங்கே டியூ வரும்னு சொல்கிறாங்க, பார்க்கலாம். பிலிப் சால்ட்டுக்கு கண்டிப்பாக சிவிசி கொடுங்க, பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. சப்போஸ் அந்த ரிச்சர்ட்சன் வரல அப்படின்னா உறுதியாக இவர் ப்ளே பண்ணிடுவார். ஆண்ட்ரூ நாட்டிஜி பாலில் அவுட் ஆகலைனாலும் நல்லா ப்ளே பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸ்ரேயாஸ் ஐயருக்கு செகண்ட் இன்னிங்ஸ்னா ஒரு சிவிசி கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. கலீல் அகமதுக்கு ஒரே ஒரு இதில் விசி கொடுத்து பாருங்க. ஏன்னா பிளேயர்ஸ் உடைய த்ரெட்ஸ் இருக்கு. டெல்லி டாமினேட் பண்றாங்கன்னா இவர் வர ஒரு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி அந்த ஆர் இஸ்லாம் வந்து செகண்ட் இன்னிங்ஸ் கொஞ்சம் ஓரளவு நல்லா போடுறாரு, விக்கெட்டும் எடுக்கிறாரு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. லோ பர்சன்ட்ல இருந்தாருன்னா நமக்கு அது வந்து நல்ல ஒரு பிரயோஜனமா இருக்கும். எல் வில்லியம்ஸை உள்ள கொண்டு வர்றாங்க அப்படின்னாலும் மேக்சிமம் அடி உள்ளதான் செய்யும். இந்த 2 பேர்ல யாராவது ஒருத்தங்க உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம், பேட்டினுக்கு மாதிரி மூவ் ஆயிருந்ததுன்னா 50% கீழே ஒரு 3 to 4 பிளேயர்ஸ் கொண்டு வாங்கன்னு சொல்லி. நிதிஷ் ரெட்டி வந்துட்டாருங்க, புவனேஸ்வர் குமார் வந்துட்டாங்க. அதே மாதிரி பாருங்க தேஷ்பாண்டே வந்துட்டாங்க. அதே மாதிரி மிச்சல், இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா லோ 50க்கு கீழே இருக்கிற ஒரு லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ். ஸோ இதே மாதிரி பேட்டிங் கண்டிஷன் பண்ணி டாமினேட் பண்ணுறாங்கன்னா இந்த மேட்ச்சு தான் அப்படி இருக்குது அப்படின்னா 50% கீழே அதே 4 to 3 கொண்டு போய் பாருங்க. அப்படி இல்லை, கொஞ்சம் ஒரு டீம் டிஃபெண்ட் பண்ணுறாங்க, ஓரளவு அவங்களால கேப்பபிள் முடியுது, டெல்லியால் பண்ண முடியுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு 5 பேர் எடுங்க. நேற்று 4 வந்துட்டு, அதனால இன்னைக்கு ஒரு 5 பேர் 50க்கு கீழே எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு டீம் மட்டும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்க. ஒரு டீம் வந்து பவுலிங் வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி பவுலிங் வந்து ஒரு டீம், இப்போ நீங்கள் டெல்லி எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை கொல்கத்தாவை நீங்கள் வின் பண்ணி எடுக்கலான்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, நீங்கள் டெல்லியை எடுத்துக்கிட்டதே பெட்ரு தான். டெல்லியை எடுத்து நீங்கள் கொண்டு போனி ஒரு பவுலிங்குக்கு நல்ல அவங்க டாமினேட் பண்ணுற மாதிரி நீங்கள் டீமை ரெடி பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா ஏன்னா மேக்சிமம் எல்லாருமே இந்த மேட்சை பேட்டிங்க்கு தான் கொண்டு போவாங்க. அதுக்கு தக்கனமாக தான் டீமை ரெடி பண்ணி எல்லாம் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் பவுலிங்குக்கு கொண்டு போகும்போது நம்ம டீம் தான் ஃபஸ்ட்டு பொசிஷன், நல்ல பொசிஷனில் போய் நிற்கும். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அது ரிஸ்க்கு தான், ஆனாலும் நம்ம ரிஸ்க் எடுத்தால் தான் இந்த மாதிரி ஜிஎல் இல்லை மினி ஜிஎல் இதில் ஜெயிக்க ஒரு வாய்ப்பு இருக்குது. ஒரு வாய்ப்பு, அவ்வளோதான். உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.